Hi friends, welcome back to the channel. So இந்த வீடியோவில் ஒரு மினி டெடி பேர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம உள்ளன் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உள்ளன் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்ற ஆரம்பிச்சிடுங்க. 4 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து பாம்ஸ் தான் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 150 டைம்ஸ் அது சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு பெரிய பாம் கிடைக்கும். அதாவது 150 கிடையாது, மினிமம் 100 டைம் ஆச்சு நம்ம சுற்றினா தான் ஓரளவுக்கு பெரிய பாம் அது நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து 150 டைம்ஸ் சுற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 150 டைம்ஸ் வைண்டிங் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே சேம் கலர் உள்ளன்னு எடுத்து நம்ம இதை வந்து டைட்டாக கட்டிக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து கழண்டி வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா டைட்டாக ஒரு 2 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இந்த 2 சைடுமே நம்ம இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். 2 சைடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டிங்காக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும். இது வந்து நம்ம வந்து நிறைய வைண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உள்ளே கூட சிலது அப்படியே மடிஞ்சிருக்கும். ஸோ அதுவுமே பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈவன் ஆக்கிடலாம் எல்லா சைடும். ஸோ இதில் அது மாதிரி நீட்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எல்லாமே வந்து அதாவது ரவுண்டாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஈவன் ஆக்கிடலாம். அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு கொஞ்சம் பாம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக பால் மாதிரி இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருக்கணும் சுற்றி. அப்போ தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாம் ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிகிட்டே வரலாம். நான் வந்து ரொம்பலாம் கட் பண்ணல, கொஞ்சம் தான் கட் பண்ணி விட்டேன். பிகாஸ் நிறைய வேஸ்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கூட சின்னதாக ஆக்கலாம் இதை. பட் நம்மளுக்கு வந்து இந்த சைஸ் தான் வேணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய உள்ளன நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைஸில் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தா தெரியும் ஒரு அளவுக்கு ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. பாம் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா அதே மாதிரி தான் 150 டைம்ஸ் தான் வைண்ட் பண்ணேன் இதையுமே. ஆனால் வந்து 3 ஃபிங்கர்ஸ் வச்சு அந்த லென்த்தில் வச்சு நான் இதை வந்து சுற்றியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பண்ணி வச்சுக்கிட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து சின்ன பாம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2 ஃபிங்கர்ஸ் ஓகேவா. இதில் நம்ம வந்து 50 டைம்ஸ் நம்ம சுற்றினா போதும் ஓகேவா. 50 தடவை சுற்றினா போதும். மற்றபடி அதே சேம் ப்ரொசீஜர் தான். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து கட்டிட்டு அதில் என்னென்ன பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து குட்டி பாம்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்கள சொல்லிடுறேன். ஆர்வி ஹர்ஷா, தேங்க்யூ ஸோ மச் ஆர்வி ஹர்ஷா கமெண்ட் பண்ணதுக்கு. அர்ச்சனாதித்தி, ஹாய் அர்ச்சனாதித்தி. அப்புறம் புனிதா கர்ணன், தேங்க்யூ ஸோ மச் புனிதா கர்ணன். சுரேஷ், தேங்க்யூ சுரேஷ். பாபு, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க அக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னுடைய அந்த ஹெட்செட்டில் யூஸ் பண்ணால் வாய்ஸ் அப்படி ரொம்ப லோவாகிடுது. இந்த மைக்கில் யூஸ் பண்ணால் நிறைய எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் வந்து ரொம்ப கேட்காம போகிறதுக்கு இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இதுவே அகெயின் யூஸ் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மினி பாம்ஸ் வந்து 7 பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி பண்ண 2 பாம்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ண போகிறோம் க்ளூ வச்சு. இது வந்து நம்ம ஸ்டிச் கூட பண்ணிடலாம், பட் பேஸ்ட் பண்ணுறதா ரொம்ப ஈஸியில் க்ளூ அப்ளை பண்ணி. ஸோ அதெல்லாம் அதையே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஃபெவிகால் இருந்தாலும் ஃபெவிகாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 பாமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த குட்டி பாம்ஸ்லாம் எடுத்து நம்ம தெரியும் இல்லையா, நம்மளுக்கு வந்து இது வந்து ஹேண்ட் மாதிரி. ஸோ இந்த 2 பெரிய பாம்பமும் சின்ன பாம்பமும் எங்கே வந்து மீட் பண்ணுதோ அந்த இன்டர்செக்ஷன் மாதிரி அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். 2 சைடும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு லெக்ஸ்க்கு 2, அதுக்கப்புறமா தலையில் 2 இயர்ஸ் மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பின்னாடி 1, ஸோ டெயில் மாதிரி. ஸோ அது எல்லாமே இந்த 7 பாம்ஸை நம்ம அந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். வெறும் பாம்ஸ் நம்மளுக்கு இது செஞ்சால் போதும். இந்த டெட்டி நம்ம வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடியும் ஒன்று இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஓகே, இப்போ அதோடைய ஐஸ்க்காக நான் இந்த மாதிரி 2 சின்ன பீட்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது என்னென்னா ஒரு கோல்டன் பீட்ஸ் தான். அதில் நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலரில் ஏதாவது மணி மாதிரி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ்க்கு. ஸோ இன்னொரு பீடில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய டெடி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஒரு த்ரெட் உள்ளன் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு பின்னாடி இது மாதிரி ஒட்டியிருக்கேன். இது மாதிரி பண்ணால் நம்ம வந்து நம்மளோட கீ செயினில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக்ஸில் வந்து வச்சு மாட்டிக்கலாம். நான் மாட்டிட்டு காமிக்கிறேன் பேக்கில். ஸோ பார்த்திங்களா தெரியும், மாட்டிட்டேன். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஃப்ளஃபியான ஒரு டெட்டி வந்து பண்ணியாச்சு நம்ம. இதை வந்து நீங்கள் ஸ்கூல் பேக்ஸ், காலேஜ் பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், ஸோ இதில் வேணால் நம்ம மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.